என் அண்ணன் ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கலாம். என்னுடைய மாமா ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கலாம். என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசு ஒரு கொள்கையை ஏற்று ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். நாங்கள் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், பூலித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள், வீரன் அழகமுத்துக்கோனின் பேரனும் பேத்திகளும் என்பதில் எவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, மறுப்பு இருக்க இயலாது. நாங்கள் ஒற்றை மொழி, ஒற்றை இனம், ஒரே தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி. இன்று பாரதிய ஜனதா கட்சி. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. 1ஆம் வகுப்பு பாடத்தையே ஒருவன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு படிப்பு இல்லை, அதுக்கு பேரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தோன்றும். இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று தோன்றும். ஏனென்றால் கற்றறிவையும் விட பட்டறிவு மேலானது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அறிவீர்கள். இங்கே இருக்கிற என்னுடைய மாமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். என்னுடைய தம்பி தனியரசு அவர்கள் எல்லாம் வலியுறுத்தினார்கள். ஒரு கட்சியின் தலைவனாக இருந்தவன், பல லட்சக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்திய தலைவன், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவன், ஒரு கட்சியை, அதன் தலைமையை ஏற்று சாதாரண தொண்டனாக இருக்கிற ஒரு துணிவு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகனுக்குத்தான் உண்டு. அது என் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்குத்தான் உண்டு. ஏற்ற கொள்கையை கொண்ட தலைமையை உண்மையும் நேர்மையுமாக நேசித்து நிற்பது. பதவி வருகிறது, வரவில்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதி. பதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வரும், போகும். ஆனால் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் தடுமாறாது தளர்ச்சி இன்று நிலைத்து நிற்பவன் எவனோ அவன்தான் தலைமை பண்புக்கு தகுதியானவன். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, தன்னை தாழ்த்தி கொள்ள இயலாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கட்டளை இடுகிற தகுதியை பெறமாட்டான். இதான் உலகெங்கும் இருக்கிற கோட்பாடு. இன்னைக்கு சாதாரண தொண்டனாக இருக்கிற சரத்குமார் நாளைக்கு சரித்திர பதிவு செய்கிற ஒரு தலைவனாக வர முடியும். படங்களில் நீங்கள் பார்த்து ரசித்த இந்த சரத்குமார் அல்ல. சாதாரணமாக பெருங்குடும்பத்தில் பிறந்து தன் பெரியப்பா தொடங்கிய தினத்தந்தி என்கிற நாளேடு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, தமிழ் பேரினத்தில், தமிழ் தேசியனத்திற்கென்று தனித்த ஒரு தாயகம் வேண்டும் என்ற கனவு கண்ட ஒரே மகன் அரசியல் தலைமையில் நம் உயிர் தாத்தா சீபா ஆதித்தனார் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும்.